Welcome to the English class. Shall we learn poem for some time? 9th standard, first unit poem, Robert Frost எழுதின Stopping by Woods on a Snowy Evening அப்படின்ற poem தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் நாட் poem, இட்ஸ் poem. இந்த ப்ரொனவுன்சியேஷன் மாறுது, poem. உங்கள் லெசன் புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கிராமர் ஒர்க் இருக்கும். பேஜ் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டோட போம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். எழுதுனது யார் அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட், அமெரிக்கன் போயட் லாரேட். அமெரிக்கன் லிட்ரேச்சருங்கிற அமெரிக்க இலக்கியத்திலிருந்து அவருடைய கவிதை தொகுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. நிறைய போயம் எழுதியிருக்கார் அவர். இந்த ரோட் நாட் டேக்கன்ங்கிறது அவருடைய பாப்புலர் போயம். அதே போல் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் அப்படிங்கிறதும் ரொம்ப பாப்புலரான போயம். இவர் ஒரு நேச்சுரல் போயட், இயற்கையை பற்றி எழுதுகிற ஒரு சிறந்த போயட். அவருடைய போயம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். போயம்க்கு வாங்க. ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் உங்களுடைய புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை போர்டில் ஃபாலோ பண்ணுங்கள். Stopping by woods on a snowy evening. Stopping அப்படின்னா நிற்றல்னு தெரியும். By woods அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வனத்தை, அங்கே இருக்கக்கூடிய காடை பார்த்துட்டு அங்கே நிற்கிறார். ஒரு ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு வியந்து போய் நிற்கிறார். on a snowy evening. ஸ்னோவி ஈவினிங்கிறது ஒரு வின்டர் சீசனில் இருக்க ஒரு ஈவினிங், பனி பொழிகிற ஒரு மாலை நேரம். அங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த ஒரு வனம். அந்த வழியாக ராபர்ட் ஃப்ராஸ்ட் நேச்சுரல் போயட்னு சொன்னேன், இயற்கையை பார்த்த உடனேயே அதை ரசிக்கிறதுக்காக நின்றுவார், அதை பற்றி யோசிப்பார் நிறைய. அதனால் அன்னைக்கும் அந்த மாதிரி அவருடைய வழியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கையில் அவங்க போகிற ஹார்ஸ் கார்ட், குதிரை வண்டியில் தான் போயிட்டுருக்கார். ஒரு ஸ்னோவி ஈவினிங், ஒரு வின்டர் சீசன். அப்போ அங்கே இருந்த ஒரு வனம், ஒரு காடு, அடர்ந்த காடு, அதை பார்த்துட்டு ரொம்ப வியந்து போய் நிற்கிறார். அதை ஒரு பாடலாக எழுதுகிறார். இட் இஸ் அ போயம் அபவுட் த நேச்சர். நேச்சருடைய கிளைமேட்டு, நேச்சருடைய வின்டர் சீசனை தான் கிளைமேட்டுன்னு சொல்கிறேன். இன்னொன்று அவர் பார்க்குற அந்த ஃபாரஸ்ட், அந்த வனம், அதை ஸ்னோவி ஈவினிங் டைமில் பார்த்தா எப்படி இருக்கும். நம்ம இமேஜரியாக மைண்டில் வச்சுக்கணும். இமேஜரினா எ பிக்சர் இஸ் பெயிண்டட் இன் த மைண்டில் ஸ்னோனா எப்படி இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். ஃபாரஸ்ட்னா டார்க் க்ரீனில் இருக்கும். அப்படி இமேஜரியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, இப்போ போயம்க்கு வாங்க. Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. First stanza. போயம் பேராகிராஃப்னு சொல்ல மாட்டோம், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஒவ்வொன்று ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம், செயல் மாதிரி இருக்கிறதுனால ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம், பாடல் வரிகளை. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ. இந்த காடு யாருடையது, இந்த வனம் யாருடையது எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒருத்தருடைய வனமாக இருக்கலாம். ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. அவருடைய வீடு நான் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறது. He will not see me stopping here. நான் இங்கே நின்று அந்த காட்டினுடைய அழகை ரசிப்பது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர் அதை உணராமல் இருக்கலாம். To watch his woods fill up with snow. நான் ஏன் நின்னேன்னா அந்த அடர்ந்த வனம் இன்னும் அடர்த்தியாக தெரியுது. எதனாலனா அங்கே இருக்கிற ஸ்னோஃபால். ஸ்னோ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு இருக்கு. ஃப்ளேக் அப்படிங்கிறது சின்ன சின்ன துளிகளாக, துகள்களாக, ஃப்ளேக்காக கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வனத்தை பார்க்குறப்ப அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் இதை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கு வாங்க. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் டு ஸ்டாப் விதவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவில் இந்த வனம் யாருடையதுன்னு தெரியல, ஒருவேளை எங்கள் கிராமத்தில் இருக்கிறதா இருக்கலாம், நான் அங்கே நின்று பார்க்கறது அவருக்கு தெரியாமல் கூட இருக்கும்
நான் அந்த வனத்தினுடைய அழகை ரசிப்பது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம்னு சொன்னார். செகண்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னாக்க, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் ஸ்கொயர். அவர் வந்து ஹார்ஸ் கார்ட், ஜட்கா வண்டின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குதிரை வண்டி. அந்த குதிரை பழக்கப்பட்ட ஒரு குதிரை. என்னன்னா, எங்கெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கோ அங்கே நிற்கும். அவரோட ஃபார்ம் ஹவுஸில் தான் நின்று பழக்கம். வீட்டிலேருந்து கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரும். ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னா பண்ணை வீடு, பண்ணை இல்லம், வயலோடு சேர்ந்த வீடு. ஸோ அங்கே வந்தால் நிற்கும். திரும்ப அங்கேருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போகும். பழக்கப்பட்ட இடத்துல தான் அது நின்றுக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, மஸ்ட் திங்க் இட் ஸ்கொயர். அதுக்கு ரொம்ப டவுட் வந்துடுச்சு. எப்படி இங்கே வந்து நிற்கிறோம் நாம், ஏன் நம்ம மாஸ்டர் இங்கே நம்மளை நிறுத்தியிருக்காருன்னு டவுட் வந்துடுச்சு. டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஏன் டவுட் வந்துச்சுன்னா, ஃபார்ம் ஹவுஸே இல்லை, திடீர்னு ஏன் இங்கே காட்டில் நிறுத்துறாரு இந்த வண்டியை அப்படின்னு அதுக்கு டவுட் வந்திருக்கு. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த ஃப்ரோசன் லேக். அவர் போன வழி எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் வந்து அடர்ந்த காடு பனியால் மூடப்பட்டு மிக அழகாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு லேக்கு, ஒரு ஏரி இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பாதையில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சீன். இந்த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அந்த சீனுக்கு இன்னும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது, இன்னும் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக ஒண்டர்ஃபுல்லாக மாற்றுறது எதுன்னா, அந்த ஸ்னோவி ஈவினிங், பனிப்பொழியும் மாலை பொழுது. அவர் செல்லக்கூடிய இடத்துல இருக்க உறைந்து போன ஒரு ஏரி, இன்னொரு பக்கத்தில் அடர்ந்த பனிப்பொழிவினால் மூடப்பட்ட ஒரு காடு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு கவிதை நிறைய வருகிறது. அதை தான் இங்கே நமக்கு கவிதையை தான் இங்கே கொடுத்துருக்காரு, பாடலாக கொடுத்துருக்காரு. சரி, செகண்ட் ஸ்டான்ஸா முடிஞ்சு தேர்ட் ஸ்டான்ஸா வாங்க. உங்கள் புக்கில் தேர்ட் ஸ்டான்ஸா. He gives his harness bells a shake to ask if there is some mistake. To Bunley other sands the sweep of easy wind and downy flake. Third stanzaவில் அந்த ஹார்ஸை பற்றி சொல்கிறார். He gives his harness bells a shake. ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகளாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் ஹியூமன் பீயிங்கிட்டையும் அதோடைய அனிமல் அந்த குரூப்லேயும் பேசிக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்கோம். இப்போ பழக்கப்பட்ட இந்த ஹார்ஸ் என்ன லாங்குவேஜ் வச்சுருக்குன்னா, ஹேர்னஸ் பெல், அதோடைய கழுத்தில் கட்டியிருக்கிற பட்டையினுடைய மணி, அதை என்ன பண்ணுது, ஷேக் பண்ணுது. என்னன்னு சொல்லுது, ஏன் இங்கே நிற்கிறீங்க, இந்த இடத்துல ஏன் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பெல்லை ஷேக் பண்ணுறது. ஹேர்னஸ் பெல்னால் கழுத்து பட்டையில் இருக்கக்கூடிய மணி. வீட்டில் இருக்க பெட்டு அனிமல்ஸ்க்கெலாம் கட்டியிருப்போம், கேட்டு டாகு, இதுக்கெல்லாம் கழுத்தில் ஒரு மணி கட்டியிருப்போம். ஸோ அந்த மணியை வந்து அசைத்து என்ன கேட்குது, ஏன் நம்ம இங்கே நிற்கிறோம், இங்கே என்ன நம்ம ஒர்க்கு, இங்கே தான் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இல்லையே அப்படின்னு கேட்குது. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். தவறுதலாக இங்கே நிற்கிறோமா நாம், ஏன் நம்ம நிற்கணும் அப்படின்னு அவரை கேட்குது. த ஒன்லி அதர் சான்ஸ் த ஸ்வீப். வேற என்ன சத்தம்லாம் அங்கே கேட்குதுன்னா, பனி வந்து மெதுவாக கொட்டிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் விட அதிகமாக கேட்கறது இந்த குதிரையினுடைய கழுத்திலிருந்த மணியினுடைய ஓசை. ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். மெதுவாக ஒரு தென்றல் காற்று வீசுது, அந்த நேரத்தில் பனி பொழியுது. ஃப்ளேக், பனி பொழியுது, கொட்டலை பொழியுது, சின்ன சின்ன துகளாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இதனுடைய கழுத்திலிருந்து ஒலிக்கின்ற அந்த மணி ஒலி கேட்குது. அது என்ன கேட்குது, தவறுதலாக நம்ம அங்கே நிற்கிறோமா, ஏன் நிற்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குது. இப்போ அவர் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நமக்கும் அவருடைய எண்ணத்தை சொல்கிறாரு. ஃபோர்த்து ஸ்டான்ஸாவில் பாருங்க. The woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ரெப்படிஷன் சொல்லி 2 தடவை ஒரு லைன் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி the woods are lovely, dark and deep. அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருந்துச்சு, லவ்லி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, மிக அழகான ஒரு வனம். டார்க், ரொம்ப கலர் வந்து என்னவா இருந்துச்சு, பிரைட்னஸ் இல்லாமல் டார்க்காக தெரிஞ்சுது. அண்டு டீப், ரொம்ப ஆழ்ந்த பகுதி, இன்னும் உள்ளே போக போக இருளாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட். பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். அவருக்கு திடீர்னு இப்போ வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு. மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த குதிரை அதோடைய கழுத்தில் இருக்க மணியை ஒழிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தன் நினைவுக்கு வர்றாரு, சுய நினைவுக்கு வந்து சொல்றாரு, பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். எனக்குன்னு சில வேலைகள் இருக்கு. ப்ராமிசஸ்ங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்.
சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இப்படி நிறைய இருக்குது. ஸோ என்னுடைய பொறுப்புகள் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். மைல்ஸ் டு கோன்னா என்னுடைய லட்சியங்களை, என்னுடைய வேலைகளை முடிப்பதற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. பிஃபோர் ஐ ஸ்லீப், அவற்றையெல்லாம் நான் முடிக்க வேண்டும். பிஃபோர் ஐ ஸ்லீப்புங்கிறது டெத்தை குறிக்குது. நான் இறப்பதற்கு முன்னால் இவ்வளோ வேலைகள் எனக்கு இருக்குது, இன்றைக்குரிய பொறுப்புகள் இருக்குது, இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம், இன்னும் பல வருடங்களுக்கு உடைய திட்டமிடல் இருக்குது, அதெல்லாம் நான் முடிக்கணும். நான் பாட்டுக்கு இங்கே இந்த வனத்தை ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டேன்னாக்க அந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது? அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். மைல்ஸ் டு கோ அப்படிங்கிறது அவருடைய லட்சியம், ரெஸ்பான்சிபிலிட்டி. மைல்ஸ் பிஃபோர் ஐ ஸ்லீப்புங்கிறது நான் இறப்பதற்கு முன்னால். இந்த இயற்கையை நான் ரசித்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அதுக்காக நிறைய நேரம் நான் செலவிட முடியாது, ஏன்னா எனக்கு பொறுப்புகள் ஏராளமாக உள்ளது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்வதற்காகத்தான் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த ரெண்டு வரிகளும் திரும்ப வந்த ஒரு வரி அது. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான வரின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய வாழ்க்கை முறையை எதிரொலிக்குது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய டேபிளில் இந்த ரெண்டு லைனையும் எழுதி வச்சிருப்பாராம். அவருடைய ஆஃபீஸில் போகிறப்ப அவர் டேபிளில் பார்த்தா என்ன எழுதியிருக்கும், போயம் லைன் அப்படின்னாக்கா, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அதுக்கு முன்னாடி இருக்க லைன், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஸோ அதுக்கு அந்த ப்ராமிசஸ்க்கு அப்புறம் வந்து மைல்ஸ் டு கோ, அதை தான் அவர் ரொம்ப விரும்பி உணர்ந்து அதை எழுதி வச்சதா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த போயமில் ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவினிங், அப்புறம் கிளைமேட்டிக் கண்டிஷன், அதோடு சேர்ந்த அந்த ஒரு வனம், அதை வந்து அவருடைய பார்வையிலிருந்து நமக்கு காட்டுறாரு. அதான் இமேஜரின்னு சொன்னேன். சில இடங்களில் வந்து அந்த இமேஜரிங்கிறது மைண்டில் நாம் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிக்சராக வச்சுக்குவோம். இமேஜரி எப்படி வச்சுக்குவோம்? ஃபாரஸ்ட்னா டார்க்காக இருக்கும், க்ரீனாக இருக்கும். அதே போல் ஸ்னோ அப்படின்னா ஒயிட்டாக இருக்கும். ஸ்னோ இருக்கிற ஹில்ஸ் எப்படி இருக்கும்? அதுவும் ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக தெரியும். இதுதான் அந்த இமேஜரியில் நாம் யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த போயம் இது ஒரு மெமரி போயம். இதை ஃபுல்லாக படிக்கணும். படித்து நீங்களே எழுதி பாருங்கள். இதில் இருக்க சில லிட்ரரி ஐட்டம்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ரைம்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நிறைய வரும். அணி இலக்கணம் அதில் வந்து நிறைய வரும். முன்னாடியே சொல்லியிருக்கேன். சிமிலி, மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய வரும். அப்போ அதெல்லாம் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போயமை மெமரி பண்ணி நீங்களே வீட்டில் எழுதி பாருங்கள், மிஸ்டேக் இல்லாமல். திரும்ப இன்னொரு கிளாஸில் இதோடைய லிட்ரரி ஐட்டம்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.